தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய பெங்கல் புயலானது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பலத்த காற்றையும் பலத்த மழையையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. காலையிலிருந்து நான் நவம்பர் 22ஆம் தேதி இது காற்று சுழற்சியா உருவானதுல இருந்து தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சென்னையில பலத்த காற்று பலத்த மழையும் பெய்தது. இப்ப காற்று மற்றும் கொஞ்சம் வேகமாக அடித்து கொண்டிருக்கிறது. கரண்டும் போச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம எதிர்பார்த்தா கரண்டும் போச்சு. சரி, அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த வெளிச்சத்துலயாவது உங்கள்கிட்ட பேசிடணும். ஏன்னா அந்த புயல் கரையை கடக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த வீடியோவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த பெங்கல் புயலானது இன்று மாலையே கரையை கடக்கும் அப்படின்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கணிப்பு என்னன்னா, இது கொஞ்சம் நேரம் எடுத்துப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று கரையை கடக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது நாளை காலை ஆகலாம். அதுவும் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி காலையில தான் இது பார்த்தீங்கன்னா கரையை கடப்பது போல இப்போது வரை அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாதது போல அப்படியே இருக்கு. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்ப செங்கல்பட்டுக்கு நெருக்கமா வந்துட்டு இருக்கு. இதன் காரணமாக திருவள்ளூர் முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய கடலோரத்துல பயங்கரமா கடல் அலைகள் கொந்தளிப்பா காணப்படுது. ஆனா இப்பவும் ரொம்ப ஜாலியா வெளில போயிட்டு இருக்காங்கிற நியூஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியுது. வேதனை அளிக்குது. சரியான காத்து வீசுது. இந்த சூழ்நிலையில உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, காலையிலிருந்து காலை 8:30 மணியிலிருந்து இப்ப மதியம் 1:30 மணி வரைக்கும் மழையானது சென்னையில பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மீனம்பாக்கத்துல 10 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறதாக நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா உங்கள்கிட்ட சொல்லணும்னா, இது எங்க தான் கரையை கடக்க போகுதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்க இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மகாபலிபுரம், கல்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டத்துல தான் இது கரையை கடந்ததுங்கிற செய்தி வரும். நீங்க பாருங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது கரையை கடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதில் நான் மாறல. ஆனா இப்ப அந்த அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா, தொடர்ந்து இது இன்னும் நெருக்கமாக இரவெல்லாம் வந்து பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி போய் ஒரு வட்டம் அடிச்சு சுத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிசம்பர் 3ஆம் தேதி தான் இது பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய மரக்காணம், மகாபலிபுரத்துக்கிட்ட கரையை ஏறுவது போல நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டுது. அதனால நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். உடனே இது கரையை கிடக்குங்கிறது நம்ம வீண் பேச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை மையம் கணிச்சிருக்காங்க. நம்ம அதை நம்ம தவறா சொல்லலை. அவங்க கணிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்று மாலையே அது கரையை கிடக்குமா, அது வேகம் குறைந்து அது பொறுமையா பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிழக்கு நோக்கி போகுதுங்கிற மாதிரி தெரியுது. காற்றுடைய தீவிரமும் கூடுதலா இருக்கு. எந்த ஒரு நிகழ்வுமே எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்திய வானிலை மையம் இது மாதிரி கூட கணிச்சிருக்கலாம். அது நெருக்கமா வந்தோடனே காற்றுடைய வேகத்தினாலேயே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நீர்வழி பாதை. அது எப்பவுமே ஒரு நிகழ்வு, ஒரு புயல் வருதுன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு நீர்வழி பாதை. இப்ப நம்ம சொன்னது என்ன, பாலாறுல இது போய் பாலாறு அந்த வழியாக பாலாற்று கரையிலேயே போகும்னு நம்ம சொன்னோம். அந்த கரையில ஏறும் செங்கல்பட்டு மாவட்டம், அதுக்கடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், இந்த வழியாக கிருஷ்ணகிரி, பெங்களூரு, இந்த வழியா போய் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்மளுடைய மைசூர் வழியாக போய் அங்க மங்களூர்ல இருக்கக்கூடிய கடற்கரையில அங்கிட்டு போய் இறங்கி அங்கேயும் தீவிரமாகவும் நம்ம சொன்னோம். இதுதான் நடக்க போகுது. ஆனா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் எடுக்குது. அது மாதிரி தெரியுது. இன்றே கரையை கிடக்குமாங்கிறது ஒரு பெரிய சிக்கலான ஒரு சவாலாக இருக்கு இந்த புயலுக்கு. அதனால நான் அந்த கணிப்பை தான் நான் சொல்ல முடியும். 2-3 கணிப்புகள் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அடிக்கடி. ஒன்னு இந்திய வானிலை மையம் இன்று இப்ப மாலையே கரையை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஐரோப்பிய மாடல் நாளைக்கு காலையில கரையை கிடக்கும்னு சொல்றாங்க. நம்மளுடைய அமெரிக்கா மாடல் பொறுமையாக இது நெருக்கமாக இப்ப வருது இன்னைக்கு இப்ப ஆட்டம் காமிச்சிட்டு இருக்குல்ல, இந்த ஆட்டத்தை குறைச்சிட்டு மறுபடியும் பின்னாடி போய் அங்க போய் ஒரு யூட்டன் போட்டு மறுபடியும் அங்கிருந்து வேகமா இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி கரையை கிடப்பது போல தெரியுது. எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்கிறது எல்லாரும் முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். பார்க்கலாம் இதுதான் நடக்க போகிறதா அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்தலை. ஆனால் அப்படி வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி அது மாதிரி இருக்கு. அதனாலதான் இது நேரம் எடுத்து கொள்ளலாம், கரையை கடப்பதற்கு ரொம்ப நேரமாகலாம். இதனால் தற்போது சென்னை, செங்கல்பட்டு, அதன் பிறகாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட, அதுக்கப்புறம் விழுப்புரம் உட்பட புதுச்சேரியில் என்ன நிலைமை தற்போது நீடிக்கிறதோ இந்த நிலைமை மேலும் அடுத்த 2 தினங்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது என்பதை நான் இந்த வீடியோல பதிவு செய்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இது எங்க கரையை கிடக்குங்கிறத நம்ம உன்னிப்பா கவனிப்போம். இது அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டமாக தான் இருக்கும். சென்னை டு திருவள்ளூர் டு இது பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கிடக்க போகுது. வேற ஆளு இப்ப இவ்வளவு நேரம் இது டெல்டாக்கு போவோம்,
இது புதுச்சேரிக்கு போகும். புதுச்சேரிக்கு போகும்ல இந்திய வானிலை மையம் சொல்லல. புதுச்சேரிக்கு அருகில என்ன ஊர் இருக்கு? இந்த பக்கம் மகாபலிபுரம் தான் இருக்கு. புதுச்சேரிக்கு அருகில மரக்காணம் இருக்கு. மரக்காணத்துக்கு அருகில மகாபலிபுரம் இருக்கு. இந்த ஏரியாலாம் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த லெவலுக்கு காத்து, மழை. இங்க பாருங்க, மேகங்கள்லாம் அப்படியே அவ்வளோ ஒரே கருமையான மேகங்கள் வந்து சென்னையில காணப்படுது எங்க போட்டாலும். சரியா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த அறிக்கையில் உங்களோட வந்து சந்திக்கிறேன். அதனால நான் சொன்னது நடக்குதான்னு மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பொறுமையா இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நன்றி, வணக்கம்.